அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பார்த்தசாரதி அவர்களின் பொன்விலங்கு நாவலின் 20வது அத்தியாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வகுப்பறையில் சத்தியமூர்த்தி அந்த சொற்பொழிவை செய்த நேரத்தில் அவனுடைய சொற்கள், அவனுடைய உணர்ச்சி முகபாவங்களாலும் அபிநயங்களாலும் அவன் கருத்துக்களை பேசிய விதமெல்லாம் அழகுமயமாயிருந்தன. பிறரை ஏங்க செய்கிற வசீகரமான சொல்லுக்கும் நினைப்புக்கும் சொந்தக்காரன் யாரோ அவன் அதிசயமானவனாக இருக்க வேண்டும். அந்த விரிவுரையை கேட்ட மாணவர்கள் அத்தனை பேருக்கும் அவன் அப்படி ஒரு அதிசயமாகத்தான் தோன்றினான். மாணவ மாணவிகள் எழுதி வைத்த சித்திரங்களைப் போல் அசையாமல் கட்டுண்டு கிடந்தார்கள். அந்த பாடலின் நடுவே எவ்வளவு பரிசுத்தம், எவ்வளவு கனிவு என்ற தொடர்களை ஒலித்த போதும் மோகினி பரிபூரணமாக அவன் மனுக்கண்களில் தோன்றி நின்றாள். வகுப்பை முடித்துவிட்டு அவன் மாணவ மாணவிகள் பக்கம் திரும்பி மௌனமாக நிமிர்ந்து பார்த்தபோது அத்தனைய பேருடைய கண்களும் முகங்களும் ஆச்சரியத்தினாலும் வியப்பினாலும் மலர்ந்திருப்பதை கண்டான். அவனிடமிருந்து புத்தகத்தை திருப்பி வாங்கி கொள்ள வந்த பாரதி, இந்த வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களும் தங்கள் வாழ்நாளில் இதற்கு முன் இப்படி ஒரு இலக்கிய நயமிக்க விரிவுரையை கேட்டதில்லை சார் என்று மகிழ்ச்சி பெருக்கோடு சொல்லிவிட்டு போனாள். வகுப்பறையை விட்டு வெளியேறும்போது சத்தியமூர்த்தியை பின்பற்றியும் சூழ்ந்து கொண்டும் மாணவர்கள் கூட்டம் வைத்தது. தங்கள் மனதுக்கு பிடித்த ஒரு நல்ல விரிவுரையாளனை கண்டுபிடித்துவிட்ட மகிழ்ச்சியில் முகத்திலும் மனத்திலும் ஆர்வம் பொங்கு சூழ்ந்தார்கள் இளைஞர்கள். அவர்களுடைய அன்பு நிறைந்த பாராட்டுதல்களிலிருந்தும் ஆர்வம் நிறைந்த விசாரிப்புகளிலிருந்தும் சிறிது சிறிதாக தன்னை விலக்கி விடுபட்டு வகுப்பறையிலிருந்து வெளியே வந்த சத்தியமூர்த்தி அந்த அறையின் கதவோரமாக நின்று கொண்டிருந்த பூபதியை பார்த்து திகைத்தான். அவனை பின்பற்றி கூட்டமாக வந்து கொண்டிருந்த மாணவர்கள் நிர்வாகியே அங்கு வந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்து விலகி பின்தங்கினர். ஆனால் பூபதியின் முகமோ காணாததை கண்டுவிட்டது போல் மலர்ந்து போய் இருந்தது. அந்த வகுப்பு தொடங்கிய சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர் வந்து நின்று கேட்க ஆரம்பித்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. இளம் நண்பரே, முதலில் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுதல்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். கல்லூரி வகுப்பறையில் நிகழ்த்தப்படுகிற ஒரு சாதாரண விரிவுரையில் இத்தனை மெருகும் நயமும் அமைய முடியும் என்பதை நான் இன்றுதான் முதலாக கண்டேன். மேலே விரைவாக நடந்து போக முடியாதபடி தன்னை தயங்கி நிற்க செய்துவிட்ட அந்த புகழுக்காக நாணினான் சத்தியமூர்த்தி. புகழோ பழியோ எதுவானாலும் இரண்டுமே ஒரு நல்ல மனிதனை அவன் இயல்பாக நடந்து போகிற நடையிலிருந்து சில வினாடிகள் நிறுத்தி தயங்க வைத்து விடக்கூடியவை என்பதை சத்தியமூர்த்தி பலமுறை அனுபவத்தில் கண்டிருக்கிறான். புகழால் தயங்கி நின்றாலும் அது தயக்கம்தான், பழியால் தயங்கி நின்றாலும் அது தயக்கம்தான். எப்படி தயங்கினாலும் சரி, தயங்கி நிற்கிறோம் என்ற விளைவுதான் முக்கியம். நடந்து போகிற ஒருவனை கல் தடுக்கி நிற்க செய்தாலும் தடைதான், கைத்தட்டி அழைத்து நிற்க செய்தாலும் தடைதான். இன்னும் சொல்லப்போனால் பழியால் தயங்கி நிற்பதை விட புகழால் தயங்கி நிற்பதுதான் அதிகமாக இருக்கும் என்பதை பல மேதைகளுடைய வாழ்க்கையில் கூட ஒப்பு நோக்கி வேந்திருக்கிறான் சத்தியமூர்த்தி. நடந்து போவதற்கும் முந்தும் வலது காலம் ஒரு நாகரிகத்துக்காக போக விடாமல் தயங்கி நிற்க வேண்டிய அவசியமுமாக பூபதியை எதிர்கொண்டான் அவன். ஆசிரியர்கள் வகுப்பு நடத்துவதை மறைந்து நின்று கேட்டு அவர்களுடைய தரத்தை தீர்மானம் செய்கிற வழக்கம் பூபதியிடம் உண்டு என்று தான் கேள்விப்பட்டிருந்த உண்மை இப்போது நிதர்சனமாகிவிட்டதை சத்தியமூர்த்தி கண்டான். ஆசிரியர்கள் தங்கி ஓய்வு கொள்ளும் அறைக்குள் போய் அவன் நுழைகிற வரை அவனோடு பேசிக்கொண்டே உடன் வந்தார் பூபதி. அரைவாசல் வரை பூபதி அவனோடு கூட வந்ததனால் உள்ளே உட்கார்ந்திருந்த ஆசிரியர்களில் சிலர் அவனை அதிகமாக உற்று பார்த்தார்கள். ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த பொருளாதார விரிவுரையாளர் மெல்ல எழுந்து வந்து குறும்புத்தனமான துணியில் சத்தியமூர்த்தியிடம் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் நம்முடைய கல்லூரி நிர்வாகிக்கு மிகவும் வேண்டியவர் போலிருக்கிறதே. நேற்றானால் அந்த விருந்து கூட்டம் முடிந்ததும் உங்களை தேடி வந்து நீங்கள் செய்த சொற்பொழிவை வானலாவ புகழ்ந்தார். இன்றோ உங்களுடன் சிரித்து பேசிக்கொண்டு இந்த அரைவாசல் வரை கொண்டு வந்து விட்டு போகிறார். பெரிய யோகக்காரர் ஐயா நீர். பிடித்தாலும் சரியான புளியாங்கொம்பாதான் பிடித்திருக்கிறீர் என்று அந்த பாமர மனிதர் தன்னை விசாரித்த விதம் சத்தியமூர்த்தியின் மனதை மிகவும் புண்படுத்தியது. நாகரிகமாக நினைப்பதற்கும் பேசுவதற்கும் தெரியாதவர்கள் கூட படித்து பட்டம் பெற்றவர்களாக இருப்பதை எண்ணி வருந்தினான் அவன். பூத்தொடுப்பது போல் முறையான மென்மையோடு மணக்க மணக்க உரையாடவும் பிறரோடு பழகவும் தெரியாத பலர் பெரிய பட்டங்களுக்கும் பதவிகளுக்கும் சொந்தக்காரர்களாய் இருப்பதை
அவன் பொது வாழ்வில் அதிகம் பார்த்திருக்கிறான். இன்று எங்கேயும் அதைத்தான் பார்த்தான். பதில் சொல்லாமல் சிரித்து மழுப்பிக் கொண்டிருக்கிறவரை இந்த விதமான பேச்சுக்கள் வளர்ந்து கொண்டே போகும் என்பதும் அவனுக்கு தெரியும். வேண்டியவர் வேண்டாது என்பதை இதை வைத்து எப்படி தீர்மானம் செய்ய முடியும்? நீங்கள் கூட தான் நேற்றும் என்னை தேடி வந்து பேசினீர்கள், இன்றும் தேடி வந்து பேசுகிறீர்கள். இப்படி 2 முறை தேடி வந்து பேசிவிட்டதினாலேயே நீங்கள் எனக்கு மிகவும் வேண்டியவர் என்று நான் தீர்மானம் செய்துவிட முடியுமா என்று குறும்பு சிரிப்புடனே அவரை கேட்ட கேள்வி பதில் ஒன்றும் சொல்ல முடியாமல் திணற செய்தது. அந்த வினாடியிலிருந்து அவர் சத்தியமூர்த்தியிடம் அனாவசியமாக பேசுவதற்கு பயப்படத் தொடங்கினார். பொருளாதார விரிவுரையாளர் அங்கிருந்து எழுந்து சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் சத்தியமூர்த்திக்கு அருகே அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த தாவரையியல் விரிவுரையாளர் சுந்தரேசன் ஏதோ பேச தெரியாமல் பேசிவிட்டார். நீங்கள் அவருக்கு பதில் சொல்லாமல் சும்மா இருந்திருக்கலாம். வந்ததும் வராதுமாக புது இடத்தில் ஒருவரை பகைத்து கொண்டிருக்க வேண்டாமே என்றார். சத்தியமூர்த்தி அதை கேட்டு சிரித்தார். பொது வாழ்வில் பலவற்றை தழுவி உறவு கொள்ள தெரிந்திருப்பது போல் சிலவற்றை பகைத்து எதிர்கொள்ளவும் துணிய வேண்டும் என்று நண்பன் குமரப்பன் அடிக்கடி சொல்லுவான். வேண்டாதவற்றிலிருந்து நம்மை அவ்வப்போது தப்பிக்க செய்து கொண்டு விலகி திருப்திப்படுவதை காட்டிலும் வேண்டாதவற்றை நம்மிடமிருந்தே தவிர்த்து விலக்கி விடுவது புத்திசாலித்தனம். சுந்தரேசன், இந்த பொருளாதார விரிவுரையாளர் என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. நான் அவருக்கு பொருத்தமாக சொல்ல முடிந்த பதில் எதுவோ அதைத்தான் சொல்லியிருக்கிறேன் என்றான் சத்தியம். இதனால் அவருக்கு உங்கள் மேல் அனாவசியமான வெறுப்பும் கோபமும் உண்டாகலாம் என்றார் சுந்தரேசன். உண்டாகட்டுமே. இன்னொருவருடைய வெறுப்பும் கோபமும் குறுக்கிடாத பகையற்ற வாழ்க்கை எங்கேதான் இருக்கிறது என்று சத்தியமூர்த்தி கேட்ட கேள்விக்கு சுந்தரேசன் மறுமொழி கூறவில்லை. இடைவேளையின் போது சத்தியமூர்த்தி சுந்தரேசனையும் அழைத்து கொண்டு கல்லூரி உணவு விடுதிக்கே சாப்பிடப் போயிருந்தான். அங்கேயும் மாணவர்கள் கூட்டம் அவனை சூழ்ந்து கொண்டு விட்டது. ஒவ்வொரு பிரிவை சேர்ந்த மாணவர்களும் தங்கள் தங்கள் வகுப்புகளுக்கு அவன் வரவேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எதிர்காலத்தில் திடமான நம்பிக்கை கொள்ள செய்யும் அந்த இளைஞர்களின் ஆர்வம் சத்தியமூர்த்திக்கு மிகவும் இதமாயிருந்தது. பகல் 2:30 மணிக்கு அவன் உணவு விடுதியிலிருந்து திரும்பிய போது தமிழ்துறை தலைவர் காசிங்களார் ஆசிரியர்கள் அறையின் முகப்பில் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தார். மிஸ்டர் சத்தியமூர்த்தி, உங்களோடு 2 நிமிஷம் தனியாக பேச வேண்டும் என்ற வேண்டுகோளுடன் அவனை அணுகினார் அவர். அவர் அருகில் ஏற்கனவே நின்று கொண்டிருந்த மிஸ் வகுலாம்பிகை, ப்ரொஃபஸர், நான் உங்களை அப்புறம் பார்க்குறேன் என்று குறிப்பறிந்து விலகி சென்றாள். சத்தியமூர்த்தியை ஒரு பக்கமாக தனியே அழைத்து சென்று தாம் சொல்ல வேண்டிய செய்தியை எப்படி ஆரம்பித்து எப்படி சொல்லி முடிப்பதென்ற தயக்கத்தோடு ஏதோ ஒரு விதத்தில் வார்த்தைகளை பின்னி பின்னி பேசலானார் காசிங்களார். இப்போது நான் சொல்லப்போவதெல்லாம் நம்முடைய தமிழ் டிபார்ட்மெண்ட்டின் நன்மைக்காக தான். தயவு செய்து இனிமேல் எந்த வகுப்புக்கு போனாலும் நம்முடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்புடைய ஏதாவது ஒரு பாடத்தை நடத்திவிட்டு வாருங்கள். பாடத்திட்டங்களும் யார் யாருக்கு எந்த வகுப்பு என்பதும் இன்னும் முடிவாகவில்லை. ஆனாலும் போகிற வகுப்பு எதுவாயிருந்தாலும் நான் சொல்கிறபடி செய்து விடுவது நல்லது. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், இன்று காலையில் நீங்கள் BA 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஏதோ ஆங்கில கவிதையை விளக்கி விரிவுரை நிகழ்த்தினீர்களாம். கல்லூரி நிர்வாகி அதை கேட்டுவிட்டு பிரின்ஸ்பாலிடம் போய் உங்களை ஒரே அடியாக தூக்கி வைத்து பேசிக்கொண்டிருக்கிறார். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டுக்கு புது புது டீச்சிங் மெத்தட்ஸ் தெரிவதற்காக வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு குறையாமல் ரெஃபரன்ஸ் புத்தகங்களை வாங்கி குவிக்கிறீர்களே. மாணவர்கள் மனதில் பதியும்படியான அழகுணர்ச்சியோடு காலையில் அந்த பையன் நடத்தியதை போல் ஒரு கவிதை வகுப்பு யாராவது இதுவரை இங்கு நடத்தியிருக்கிறார்களா என்று கல்லூரி நிர்வாகி உங்களை கொண்டாடியதை ஒட்டி இங்குள்ள இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி குறைத்து சொல்லியிருக்கிறார். பிரின்ஸ்பால் அவரிடம் ஒன்றும் எதிர்த்து பேச முடியவில்லை. பேசாமல் தலையை குனிந்து கொண்டு இருந்து விட்டார். நிர்வாகியின் தலை மறைந்ததும் என்னை கூப்பிட்டு வயிற்றெல்லாம் கொட்டி தீர்த்து கொண்டாயிற்று. நீங்கள் அந்த வகுப்பில் மாணவர்களுக்கு ஆங்கில கவிதையை விளக்கி விரிவுரை நிகழ்த்தியதனால்தான் இவ்வளவு வம்பும் வந்ததாம். இனிமேல் தமிழ் பகுதியை சேர்ந்த ஆசிரியர்கள் எந்த வகுப்புக்கு போனாலும் தமிழையே நடத்த சொல்லுங்கள். இல்லாத அதிக பிரசங்கித்தனம் எல்லாம் வேண்டாம் என்று என்னிடம் இருந்து விடுகிறார் பிரின்ஸ்பால். நேற்று நிர்வாகியின் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் பேசியதை பற்றிலும் பிரின்ஸ்பாலுக்கு நிறைய மனத்தாங்கள் இருக்கும் போல் தோன்றுகிறது.
இவ்வாறு காசிலிங்கனார் கூறியவற்றையெல்லாம் கேட்டு சத்தியமூர்த்திக்கு சிரிப்பு வந்தது. சிரித்தால் அவர் தம்மை அவமதித்ததாக நினைத்து கொள்ளப் போகிறாரே என்று எண்ணி சிரிப்பை அடக்கிக் கொண்டு, உங்கள் அறிவுரைக்கு மிக்க நன்றி புரொஃபஸர், நான் கவனமாக நடந்து கொள்வேன் என்று சத்தியமூர்த்தி அவருக்கு பதில் சொன்னான். ஒன்று மனதில் வைத்துக் கொண்டு வேதனைப்படாதீர்கள், உடனே சொல்லிவிடுவது நல்லதென்று உங்களை கூப்பிட்டு சொன்னேன் என்றார் காசிலிங்கனார். பரவாயில்லை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவருக்கு பதில் சொல்லி விடைபெற்று நகர்ந்தான் சத்தியமூர்த்தி. பெரிய பட்டங்களை பெயருக்கு முன்னும் பின்னும் போட்டுக்கொண்டு நவநாகரிகமாக உடையணிந்து படிப்பும் பதவியும் உண்டாக்கிய கௌரவத்தோடு நடக்கிற புதிய மனிதர்களிடம் கூட இத்தனை பலவீனங்களும் ஆற்றாமைகளும் பொறாமைகளும் இருப்பதை எண்ணி உள்ளூர சிரித்து கொண்டே போனான் அவன். அந்த வகுப்பில் காலையில் தான் நடத்திய ஆங்கில கவிதையை பற்றி விரைவுரையை பூபதி கேட்க நேரும் என்றோ அதன் விளைவாக உண்டாகிய புகழ்ச்சியால் தன்மேல் இத்தனை பொறாமைகள் குவியும் என்றோ அவன் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அதே சமயத்தில் அவன் இந்த விளைவுகளுக்காக பயப்படவும் இல்லை. உணர்ச்சியும் மலர்ச்சியும் நிறைந்த இளம் மாணவர்கள் கூட்டம் தான் நடக்கிற வழியில் தனக்கு பின்னால் தொடர்ந்து வருவதற்கு தயாராக இருக்கும்போது மூத்த பொய்மைகளை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று நம்பினான் அவன். நீங்கள் இந்த கல்லூரிக்கு விரிவுரையாளராக வந்த பின் எப்படிப்பட்ட முரட்டு இளைஞர்களும் உங்களை சுற்றி கைகூப்பி கொண்டு திரியப் போகிறார் பாருங்களேன் என்று பூபதியின் மகள் பாரதி தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருந்ததை நினைத்து கொண்டான். கல்லூரி முதல்வரும் ஹெட் கிளார்க் சிதம்பரமும் முதலிலிருந்தே தன்னிடம் பழகுகிற விதம் சரியாயில்லை என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது. அதை நினைத்தும் அவன் கவலைப்படவில்லை. அந்த 2-3 நாட்களிலேயே மாணவர்கள் மனதிலெல்லாம் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றுவிட்டான் சத்தியமூர்த்தி. அவன் கல்லூரிக்கு நுழையும் போதும் கல்லூரி முடிந்து வெளியேறும் போதும் மலர்ச்சி நிறைந்த முகங்களோடு மாணவர்கள் பலர் அவனை சூழ்ந்து கொள்வதை பார்த்து கல்லூரி முதல்வரும் வேறு சில வயதான ஆசிரியர்களும் அந்தரங்கமாக மனம் புழுங்கினார்கள். மலர்ந்த முகத்தோடு அளவாகவும் அழகாகவும் சிரித்து பழகிற சுபாவம், நயமும் கருத்தும் கலந்த உரையாடல், எதை பற்றியும் சிக்கலோ முரண்பாடோ இல்லாமல் விவாதிக்கும் திறன், இவற்றால் அந்த கல்லூரியின் மாணவர்களையெல்லாம் அபிப்பிராய பேதத்துக்கு இடமில்லாமல் மொத்தமாக கவர்ந்து விட்டான் சத்தியமூர்த்தி. அரைகுறையாக பொறாமைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நன்றாகவே பொறாமைப்படும்படியான காரியம் ஒன்று ஒரு வாரம் கழித்து நடந்தது. கல்லூரி நிர்வாகி என்ற முறையில் 2 வாரத்துக்கு ஒரு முறை எப்போதாவது கல்லூரிக்கு வந்து சுற்றி பார்த்து விட்டு செல்வார் பூபதி. அன்றும் அப்படி சுற்றி பார்க்க வந்தவர் கல்லூரியை சுற்றி பார்த்துவிட்டு தமது அறையில் போய் இருந்து கொண்டு சத்தியமூர்த்தியை கூப்பிட்டு அனுப்பினார். சத்தியமூர்த்தி அவரை சந்திக்க சென்றான். அவர் அவனை வழக்கத்துக்கு அதிகமாக ஆவலோடும் உற்சாகத்தோடும் வரவேற்று பேசினார். அவனுக்கு அந்த ஊர் உடல்நலத்துக்கு ஒத்துக்கொள்கிறதா, கல்லூரியின் சூழ்நிலை பிடிக்கிறதா, சௌகரிய அசௌகரியங்கள் எவையேனும் உண்டா என்பது போல் பொதுவான அக்கறையோடு எல்லாவற்றையும் விசாரித்த பின்பு அவனே முற்றிலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு கேள்வியை அவனிடம் கேட்டார் பூபதி. இந்த கல்லூரியின் ஹாஸ்டலுக்கு சரியான வார்டன் இல்லை. ஒரு சம்பிரதாயத்துக்காக நம்முடைய வைஸ் பிரின்ஸ்பலையை வார்டனாக போட்டிருக்கிறோம். கல்லூரி காம்பவுண்டுக்குள்ளேயே மேற்கு கோடியில் அவருக்கும் பிரின்ஸ்பாலுக்கும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். வயதாகிவிட்ட காரணத்தினால் வைஸ் பிரின்ஸ்பால் ஓடியாடி அலைந்து ஒன்றும் பார்க்க முடியவில்லை. அவருக்கு துணையாக உதவலாம் என்பதோடு ஹாஸ்டலில் இன்னும் நன்றாக கவனம் செலுத்தி உழைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை உதவி வார்டனாக நியமிக்கலாம் என்று நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா? நீங்கள் இதை விரும்பாததற்கு தவிர்க்க முடியாத காரணம் ஏதாவது இருந்தாலொழிய உங்களை நான் விடமாட்டேன். இந்த 1 வாரமாக இதற்கு யார் தகுந்த ஆள் என்று இடைவிடாமல் சிந்தித்து உங்களை தேர்ந்தெடுத்துள்ளேன். நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்றார் பூபதி. இதற்கு என்ன மறுமொழி கூறுவதென்று சத்தியமூர்த்தி சிறிது நேரம் தயங்கினான். பெருந்தொழிலதிபராகிய அந்த தேர்ந்த வியாபாரி தன்னை எதற்காவது பரீட்சை பார்க்கிறாரோ என்றும் நினைக்க தோன்றியது அவனுக்கு. மல்லிகை பந்தல் கல்லூரிக்கு நீங்கள் ஆசிரியர்களாக வந்து பாடங்கள் கற்பிப்பது தவிர அந்த கல்லூரியின் அனுபவங்கள் உங்களுக்கே சில நல்ல பாடங்களை கற்பிக்கும் என்பது என் கருத்து என்று தனக்கு எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருந்த வாக்கியம் வேறு இப்போது நினைவு வந்தது. அவனும் ஒரு பெரிய கல்லூரியில் மாணவனாக இருந்தவனாதலால் வார்டனாக இருப்பதில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை
சிந்தித்து முடிவு சொல்லக்கூட அவகாசம் இல்லாமல் எப்படி ஒப்புக்கொள்வதென்றுதான் தயங்கினான். இப்போது இப்படி வேண்டுகோள் விடுக்கிற இதே பூபதிதான் இன்டர்வியூவின் போது, நீங்கள் மிகவும் இளைஞராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, மாணவ மாணவிகளிடம் நீங்கள் அதிக கவனத்தோடு பழக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தயங்கினார் என்பதும் அவனுக்கு மறந்துவிடவில்லை. அவனுடைய தயக்கத்தை புரிந்து கொண்டே பூபதி மேலும் தெளிவாக விளக்க முற்படுகிறவராக தம் மனக்கருத்தை அவனுக்கு விரிவிக்கானார். நான் சொல்கிறபடி மறுக்காமல் ஒப்புக்கொள்ளுங்கள் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. என்னுடைய மனக்கருத்தை நம்முடைய கல்லூரி முதல்வரிடமும் துணை முதல்வரிடம் கூட இன்னும் நான் தெரிவிக்கவில்லை. உங்களை கேட்டுக்கொண்டு செய்யலாம் என்று இருக்கிறேன். இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் நானாக ஒவ்வொன்றாய் நினைத்து நினைத்து செய்தால்தான் உண்டு. நான் வேற்றுமைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் பார்ப்பதில்லை. இங்கு படிக்கிற ஒவ்வொரு மாணவியையும் என் மகள் பாரதியைப் போலவே அக்கறையும் சிரத்தையும் செலுத்தி வளர்க்க விரும்புவது என் வழக்கம். என் சொந்த பிள்ளைகளை வளர்ப்பது போலதான் மாணவ மாணவிகளை படிப்பும் பொறுப்பும் உள்ள இளைஞர்களாக உருவாக்கி அனுப்ப விரும்புகிறேன். நான் எப்போதும் போல் இருப்பவர்களே இருக்கட்டும், புதிதாக உதவி வார்டன் எதற்கு என்று முதல்வரே என் அபிப்பிராயத்துக்கு தடை கூறினாலும் கூறலாம். நான் அதை பொருட்படுத்தப் போவதில்லை. மாணவர்களை இன்னும் சிரத்தையோடு கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த காரியத்தை தைரியமாக உங்களிடம் ஒப்படைக்கலாம் என்று தோன்றுகிறது எனக்கு என்று பூபதி கூறினார். நீண்ட நேர தயக்கத்துக்கு பின் சத்தியமூர்த்தி அவருக்கு பதில் சொல்லியே தீர வேண்டியதாயிற்று. நீங்கள் இந்த காரியத்துக்காக என்னை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதற்காக நான் மிகவும் மகிழ்கிறேன். அதே சமயத்தில் இதை ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு தயக்கமாக இருக்கிறது சார். வயதும் அனுபவம் மிகுந்த ஆசிரியர்கள் பலர் இந்த கல்லூரியில் இருக்கிறார்கள். நான் வயதில் இளையவன், புதிதாக வந்திருப்பவன். உங்கள் எண்ணத்தை என்னால் முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போனாலும் போகலாமே என்றுதான் தயங்குகிறேன் என்றான் சத்தியமூர்த்தி. இப்படி அவன் சாதாரணமாக கூறிய பதிலை அவர் தம்மை குத்தி காட்டுவதாக எடுத்துக்கொண்டார். முதலாக அவன் இன்டர்வியூக்கு வந்திருந்தபோது அவனுடைய வயது, இளமை, அனுபவம் ஆகியவற்றை பற்றி தான் அதிகமாக விவாதித்து விட்டதை இப்போது அவன் இப்படி சொல்லி காட்டுவதாக புரிந்து கொண்ட பூபதி, மிஸ்டர் சத்தியமூர்த்தி, நீங்கள் எதற்காகவோ என்னிடம் இதை சொல்லி காண்பிக்கிறீர்கள் என்று படுகிறது. அப்படியானால் நீங்கள் என்னை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் நினைக்க வேண்டியிருக்கும் என்றார். சத்தியமூர்த்தி மௌனமாக இருந்தான். பூபதி அவ்வளவுடன் அவனை விட்டுவிடவில்லை. இதோ என்னை பாருங்கள் சத்தியமூர்த்தி, நான் உங்களுக்கு சம்மதமா இல்லையா என்று கேட்டு இதுவரை தயங்கிக் கொண்டிருப்பதை இனிமேல் செய்யப்போவதில்லை. இன்னும் அரை மணி நேரத்தில் நீங்கள் இந்த கல்லூரியின் விடுதிக்கு உதவி வார்டனாக நியமிக்கப்பட்டிருப்பதை பற்றி சர்க்குலர் வரும். அப்போது தெரிந்து கொள்வீர்கள். இப்போது நீங்கள் புறப்படலாம் என்று புன்முறுவலோடு அவன் பதில் சொல்ல இடமின்றி பேசி முடித்தார் பூபதி. 3/4 மணி நேரத்துக்கு மேல் கல்லூரி நிர்வாகியின் அறையில் உட்கார்ந்து அவரோடு பேசிக்கொண்டிருந்து விட்டு அவன் வெளியே வந்து ஆசிரியர்கள் அறைக்குள் திரும்பி நுழைந்தபோது மற்றவர்கள் அவனை பார்த்த பார்வையே ஒரு மாதிரி இருந்தது. என்ன விசேஷமோ, ரொம்ப நாழிகை பேசிக்கொண்டிருந்தீர்கள் போல இருக்கிறதே என்று விஷயத்தை அறிந்து கொண்டு வம்பளக்கும் ஆவலோடு அவனை அணுகி கேட்டார் ஒரு பேராசிரியர். ஒன்றுமில்லை என்று சுருக்கமாக அவருக்கு பதில் சொல்லி அனுப்பினான் சத்தியமூர்த்தி. காசிலிங்கனாரோ வேறு எதையோ நினைத்து கொண்டு பயந்தார். ஏதோ நமக்குள்ள பேசிக்கொள்வதையெல்லாம் நீங்கள் மேலே இருக்கிறவர்களுக்கு சொல்லி ரசாபாசம் பண்ணக்கூடாது. பிரின்ஸ்பல், தமிழ் பிரிவு ஆசிரியர்கள் தமிழ் தவிர வேறு எதுவும் நடத்தக்கூடாது. ஆங்கிலத்தை ஆங்கில விரிவுரையாளர்கள் நடத்தி கொள்வார்கள் என்று கூறியதை பூபதி அவர்கள் காதில் போட வேண்டாம். இதெல்லாம் நமக்குள் ஒரு ஏற்பாடு. பிரின்ஸ்பலையும் பகைத்து கொள்ள முடியாது. மற்றவர்கள் நன்றாக ஆங்கிலம் நடத்தி பேர் வாங்கிவிட்டால் அவருக்கு பிடிக்காது. இதெல்லாம் பட்டும்படாமல் இருக்கணும் என்று காசிலிங்கனார் உடனே வலுவில் தன்னிடம் வந்து கூறியதை பார்த்தால் அவர் பேசியதெல்லாம் தான் பூபதியிடம் சொல்லியிருப்பதாக அவரை சந்தேகப்படுகிறார் என்பது சத்தியமூர்த்திக்கு புரிந்தது. படித்த மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், இப்படி நினைக்கிறார்கள், ஏன் இப்படி பொய்யாக பழகிறார்கள் என்று எண்ணி எண்ணி தனக்குள் நொந்து கொள்வதை தவிர சத்தியமூர்த்தியால் அப்போது வேறொன்றும் செய்ய முடியவில்லை. பொய் தவழும் உலக நடை என்னென்பேன் என்று ராமலிங்க சுவாமிகள் கதறியிருப்பதை நினைத்து கொண்டான் அவன். வகை வகையான எண்ணங்களையும்
பழக்க வழக்கங்களையும் உடைய மனிதர்களை ரசிக்க தெரிய வேண்டுமென்று குமரப்பன் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பானே, அது இப்போது ஞாபகம் வந்தது. செய்தி அதற்குள் எப்படியோ கல்லூரி முழுவதும் பரவியிருந்தது. கல்லூரி முடிந்து அறைக்கு திரும்பிக் கொண்டிருக்கையில், உங்களை உதவிவாளனாக நியமிக்கப் போவதாக பேசிக்கொள்கிறார்களே என்று பாட்னி விரிவுரையாளர் சுந்தரேசன் நடுவழியில் கேட்டபோது சத்தியமூர்த்தி மௌனமாக புன்னகை செய்தான். ஆமாம் என்று ஒப்புக்கொள்ளவில்லை, இல்லை என்று மறுக்கவில்லை. பலர் பணிபுரியும் பொது நிறுவனங்களில் தனி ஒருவனுடைய வளர்ச்சியும் தளர்ச்சியும் ஒவ்வொரு வினாடியும் அந்த பலராலும் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்று அவனுக்கு தெரியும். வளர்ச்சியை கண்டு பொறாமைப்படவும் தளர்ச்சியை கண்டு பெருமைப்படவும் செய்வார்கள் என்பது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது.